ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்நாக்ஸ் டயத்துக்கோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த வாழை இலை கொழுக்கட்டை நான் இன்றைக்கி எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க எப்படி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கேரளா சிகப்பரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இது 200 ml கப்பு. ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தாராளமாக நார்மல் இட்லி அரிசி யூஸ் பண்ணலாம் இந்த அரிசிக்கு பதிலாக. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை மாற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். ஸோ தண்ணி அளவாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. உள்ள ஸ்டஃபிங்காக 1/2 கப் அளவு வறுத்த எள் எடுத்திருக்கேன். கூடவே 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தேங்காயை இதே மாதிரி நறுக்கி சேர்த்துக்குங்க. இதை இப்போது ஓரளவுக்கு திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த ஸ்டஃபிங் கூட 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எள்ளுக்கு பதிலாக பொட்டுக்கடலை நிலக்கடலை சேர்த்துக்கலாம். பட் எள்ளு சேர்க்கும் போது கால்சியம் அதிகமாக கிடைக்கும். சேம் டைம் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெசிபிக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இதே மாதிரி ஸ்டீமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தாராளமாக இட்லி தட்டிலையே இதை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த இலை 1 நாள் பழசு. ஸோ ஃபோல்டு பண்ண ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலை யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக நெருப்பில் வாட்டிக்கங்க. ஃபோல்டு பண்ண ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து சென்ட்ரல் போர்ஷனில் லைட்டாக பரப்பி விடுங்க. கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் ரெசிபி ரொம்ப சாகியாக மாறிடும். திக்கான பேட்டரை வார்த்துட்டு இப்போது பூரணத்தை சென்டரில் நல்லா ஃபில்லப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கலாம். உங்களுக்கு வெளியே வரவே வராது. இதே மாதிரி ப்ராப்பராக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரையும் கவர் பண்ணிவிடுங்க. நான் இந்த பிளேட்டில் கிட்டத்தட்ட 5 கொழுக்கட்டை வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக மாவு பிசைஞ்சு பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இந்த வாழையில கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. கொழுக்கட்டையை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேகட்டும். கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி இங்கே தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்கலாம். குறிப்பாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு கொடுங்க. தேவையான ப்ரோட்டீன், கால்சியம், கார்போஹைட்ரேட் கிடைச்சிரும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்ல வாழையில மணத்தோட அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.